விசிகவின் கருத்துக்களை மதிப்பீடு செய்யக்கூடிய அளவிற்கு தமிழகத்தில் யாருக்கும் தகுதி இல்லை என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் சென்னையில் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியை சூப்பர்பிட்ஸ் பகுதியில் தற்போது காணலாம். தமிழ்நாட்டில் பிஜேபி காலூன்ற விடாமல் தடுப்பதிலே விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு மகத்தானது. ஏன் என்றால் நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு. எது அம்பேத்கர் கருத்தியல் என்கிற புரிதல் நம்மிடத்திலே இருக்கிறது. அதைவிட ஒரு தற்காலிகமான வளர்ச்சிக்காக, தற்காலிகமான புகழுக்காக, தற்காலிகமான அதிகாரத்திற்காக நாம் அம்பேத்கரின் பாதையை விட்டு வழுவிவிட முடியாது, நழுவிவிட முடியாது. 4 எம்எல்ஏ போதாது, அது 10 மாறணும் அப்படின்னு சொல்றதுல என்ன பெரிய வளர்ச்சி இருக்கிறது? 4 10 ஆகிவிட்டால் மாற்றம் நிகழ்ந்து விடுமா? 2 எம்பிக்கள் போதாது, அது 5 எம்பிக்களாக வேண்டாமா? 2 2ஆக இருந்தாலும் அது 5ஆக மாறினாலும் ஒரே இம்பாக்ட் தான். ஒன்றும் பெருசாக நீங்கள் சாதிச்சிட முடியாது. தனிநபர்கள் அதிகாரம் பெறுவது என்பதல்ல, பதவி பெறுவது என்பதல்ல, சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான தாக்கத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய கனவு அதுதான். அவர் மட்டும் கான்ஸ்டிடியூஷனை எழுதாமல் இருந்திருந்தால் இந்த மண்ணில் செக்யூலரிசம் என்பதை பற்றி பேசுவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போயிருக்கும். எழுதுகிற போதே இந்த தேசத்திற்கான அரச மதத்தை அவர்கள் முடிவு செய்திருப்பார்கள். எழுதுகிற போதே இந்த தேசம் ஒரு மதம் சார்ந்த தேசம் என்பதை உறுதிப்படுத்தி இருப்பார்கள். காலம் தந்த கொடையாக புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த சூழலில் பிறந்திருக்கிறார். அவர் கொஞ்சம் முன்னால பிறந்திருந்து காலமாகி இருந்தால், அல்லது நம்மை போல பின்னால் பிறந்திருந்து அந்த வாய்ப்பை பெறாமல் இருந்திருந்தால் இந்த நாடு ஏற்கனவே சங் பரிவார்கள் விரும்பியதைப் போல கட்டமைக்கப்பட்டிருக்கும்.